வணக்கம் நண்பர்களே. ஒரு உறவு நம்மளை மகிழ்ச்சியாக்க வேண்டுமா? ஆனால் சில உறவுகள் நம்மளை மனதளவில் சோர்வடைய தான் வைக்குது. அப்படி இருந்தும் ஏன் பல டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பில் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்காங்க? அதை பற்றி தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இந்த மாதிரி டெய்லி உங்களுக்கு ஒரு சைக்காலஜிக்கல் ஃபேக்ட்ஸ் வேணும்னா உங்களோட மைண்ட் ஸ்டடீஸை நீங்கள் லைக் அண்ட் ஃபாலோ பண்ணிட்டு நீங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப்பும் பண்ணிக்கோங்க. இதில் பார்ட் 1 என்னென்னு கேட்டிங்கன்னா, டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்னா அப்படின்னா என்ன? அதாவது ஒரு உறவு வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து மன அழுத்தத்தை தந்துட்டே இருந்துச்சுன்னு வைங்க, அது நம்மளுக்கு ஒரு மரியாதை இல்லாததையும் சேர்த்து கொடுக்க ஆரம்பிச்சிருது. தேவையில்லாத கோபத்தை கட்டுப்படுத்த முயற்சிப்பது, அதே மாதிரி அந்த உறவையும் நம்ம கட்டுப்படுத்த முடியாது. அதே மாதிரி அந்த உணர்வுகளை நாம் மதிக்காததும் இதுக்கு ஒரு காரணம். இதில் பார்ட் 2 என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏன் வெளியே இதிலிருந்து நம்ம வர முடியறதே இல்லை. அதாவது இதில் ஃபர்ஸ்ட் ஒன் உள்ள என்னென்னா அட்டாச்மெண்ட் சைக்காலஜி. அன்பு இல்லாட்டியும் பழக்கம் காரணத்துக்காக நம்ம உறவை விட முடியாமல் இருந்துகிட்டே இருப்போம். அதனால தான் இந்த அட்டாச்மெண்ட் வந்து இருந்துகிட்டே இருக்குது. இதில் பார்ட் 2 இதில் செகண்ட் ஒன் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஃபியர் ஆஃப் பீயிங் அலோன். அதாவது அவரை விட்டுட்டா நான் தனியாயிடுவேனோ அப்படிங்கிற ஒரு பயத்தினாலேயே நம்ம வந்து அதுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருப்போம். அந்த ஒரு பயம் நம்மளை வந்து தொத்திக்கிட்டே இருக்கும். தேர்ட் ஒன் என்னன்னு கேட்டிங்கன்னா ஃபால்ஸ் ஹோப். அதாவது அவர் மாறிடுவார் அப்படின்னு நம்ம ஒரு தொடர்ந்து நம்பிக்கிட்டே இருக்கிறது. அது நமக்கு தேவையில்லாத ஒரு விஷயம் தான். ஏன்னா அவங்கள நம்பி நம்ம ஒரு விஷயத்தில் இறங்கிட்டு அவங்க மாறலைன்னா அது நம்மளை ரொம்ப மனதளவில் பாதிக்கப்பட்டுருவோம். அதில் ஃபோர்த் ஒன்று என்ன கேட்டிங்கன்னா லோ செல்ஃப் ஒர்த். அதாவது எனக்கு இதை விட நல்லவர் கிடைக்கவே மாட்டார்னு நாம் நினச்சிட்டே இருக்கிறது. அது தேவையில்லாத ஒரு நினைப்பு. நம்ம போய் பார்த்தா தான் தெரியும். ஒரு உள்ளேயே இருந்துக்கிட்டு நமக்கு வேறு யாரும் கிடைக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறது ரொம்ப தப்பு. இதில் பார்ட் 3 என்ன கேட்டிங்கன்னா டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்போட சயின்ஸ். அது நம்ம அடிக்கடி விமர்சனம் பண்ணுறது, அதே மாதிரி எமோஷ்னலி பிளாக்மெயில் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இது நமக்கு ஒரு பொசசிவ்னஸை கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி மேனிப்புலேஷனும் வந்துடும். அதே மாதிரி நமக்கு ரெஸ்பெக்ட் இல்லாததும் இது ஒரு பிரச்சனையாகவே இதில் வந்துடும். இதெல்லாம் தான் ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்போட சயின்ஸ். இதில் பார்ட் 4 இதெல்லாம் நம்ம எப்படி பாதுகாக்கிறது. அதாவது நாம் நமக்குன்னு ஒரு ஹெல்த்தி பவுண்ட்ரிஸை க்ரியேட் பண்ணிக்கணும். அதே மாதிரி நம்ம ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்டை க்ரியேட் பண்ணணும். அதே மாதிரி நம்ம ஒரு ஓப்பன் கம்யூனிகேஷனை வச்சுக்கணும். அதே மாதிரி ஒரு ரெட் ஃப்ளாக்ஸை நம்ம வந்து புறக்கணிக்கக்கூடாது. இதில் முடிவாக நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, அன்பு என்பது கட்டுப்படுத்துவதனால மட்டும் அல்ல, அன்பு என்பது அவங்கள நம்ம வளர விடுறது. அதுதான் உங்களோட மன அமைதியை கெடுக்கிற ஒரு உறவு உங்களுக்கு ஒரு நல்ல உறவே இல்லை. அதை நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கங்க. உங்கள் மனசில் அமைதி இல்லைன்னா அந்த உறவு எப்படி ஒரு நல்ல உறவாக இருக்கும்? இந்த மாதிரி டெய்லி உங்களுக்கு ஒரு சைக்காலஜிக்கல் ஃபேக்ட்ஸ் வேணும்னா உங்களோட மைண்ட் ஸ்டடீஸை நீங்கள் லைக் அண்ட் ஃபாலோ பண்ணிட்டு நீங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப்பும் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.